Hello everyone, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல இத பத்தி பார்க்க போறோம் அப்படினா ஒரு டைனிங் டேபிள் ஆல்ரெடி கிரியேட் பண்றது லாஸ்ட் வீடியோல பார்த்திருக்கோம். இந்த டைனிங் டேபிளுக்கு சேர் கிரியேட் பண்றது எப்படி அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேயா? ஜஸ்ட் ஒரு லைன் எடுத்துக்கோங்க. சோ லைன் எடுத்துட்டு இங்க இருந்து இந்த பக்கத்துக்கு நான் 2 feet கொடுக்க போறேன். 2 feet enter. next இந்த பக்கத்துக்கு height வந்துட்டு 2 feet plus the angle வந்துட்டு 80 degree கொடுக்க போறேன். 2 feet 6 inches height, tab, angle வந்துட்டு 80 degree, enter. ஸோ இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக கிடச்சிரும். இதை செலக்ட் பண்ணி கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இதை செலக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிடுங்க. என்டர் கொடுத்துருங்க. ஆஃப்செட் என்டர் 2 inches என்டர். இதை செலக்ட் பண்ணி பக்கத்தில் 2 inches கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு லைன் எடுத்துகிட்டு இதை ஜாயின் பண்ணிடுங்க. சேம் இங்கேயே ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஃபில்லட் பண்ணிக்கோங்க. இங்கேயே ஃபில்லட் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லை 3Dயில் பண்ணிக்கிட்டாலும் சரி. ஃபில்லட் என்டர். ரேடியஸ் வந்துட்டு நான் 2 inches கொடுக்க போகிறேன். ஆர் என்டர் 2 inches என்டர். ஜஸ்ட் இந்த கார்னரு இது வந்துட்டு 2 feetக்கு என்டர். நெக்ஸ்ட் இதுக்கு வந்துட்டு ஒரு பாக்ஸ் போடணும். ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு லைன் எடுத்துக்க போகிறேன். லைன் எடுத்துகிட்டு இங்கேருந்து 2 feet ஹைட் இருக்கிற மாதிரி கொடுத்துட்றேன். இது வந்துட்டு 1 inches இருக்கிற மாதிரி கொடுக்குறேன். 1 inches என்டர் கொடுத்துட்டு இப்போது இந்த இடத்துல எல்என்ட்ரு கொடுத்துட்டு 0.5 inches 0.5 inches என்டர். இதை ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஜே என்டர். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரிவால்வ் ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி என்டர் கொடுத்துட்டு இங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஆக்சிஸ் ட்ரா பண்ணுங்கள். 360 டிகிரிக்கு வேணும். நெக்ஸ்ட் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. 3D ரொட்டேட் 90 degree. இப்போ ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிட்டு 3D ரொட்டேட் 90 degree. இதை செலக்ட் பண்ணிவிட்டு எம் என்டர். இந்த பாயிண்ட்லேருந்து அப்வர்ட் மூவ் பண்ணுங்கள். சேம் இந்த பக்கத்தில் லெஃப்ட் வியூ எம் என்டர். காப்பி CO என்டர். இங்கேருந்து இந்த பக்கத்துக்கு 3D வியூவில் ஒன்ஸ் பாருங்கள் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு ஓகே அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா இது ரெண்டுத்தையும் காப்பி பண்ணிவிட்டு அதே மாதிரி 3D வியூவில் C என்டர் எடுத்துக்கலாம். இங்கேருந்து கொஞ்சம் இந்த பக்கம் ஓகேயா? இது ஃபில்லட் ஆகணும் அப்படின்னு ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா? இங்கே கூட சாலிடில் கூட ஃபில்லட் ஆப்ஷன் இருக்குது. ஃபில்லட் எடுத்துக்கோங்க. ரேடியஸ் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கொடுத்துருங்க. நான் இப்போ வந்துட்டு ஒரு 2 inches கொடுக்க போகிறேன். அவ்வளோதாங்க. சேர் ரெடியா? இப்போ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி குரூப் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு ஜி என்டர் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு டாப் வியூ போகலாம். ஒரு நிமிஷம் ரொட்டேட் பண்ணிக்கலாங்க. ரொட்டேட் 3D ஆர் என்டர். ஹாரிசான்டலாக ரொட்டேட் ஆகணும். 90 degree என்டர். ஒரு காப்பி பண்ணிக்கலாம். CO என்டர். இங்கேருந்து பக்கத்தில் ஒன்று டாப் வியூ. ஈவன் இந்த சேர் இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம் க்ளோஸராக, இல்லை இப்படியே 3D மூவ் பண்ணிக்கிட்டாலும் சரி, உங்கள் விருப்பம் அது. அது 2 சேரையும் செலக்ட் பண்ணுங்கள். இங்கேருந்து இந்த பக்கம்
இங்கேருந்து இந்த பக்கம் இது இன்னொரு காப்பி வேணும் இல்லையா, செலக்ட் பண்ணுங்கள். CO என்டர். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த 3 சேரையும் செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே MI என்டர். இந்த மிட் பாயிண்ட்லேருந்து இந்த பக்கத்துக்கு கொடுத்துட்டு நோ கொடுத்துருங்க. அப்படியே இந்த பக்கத்துக்கு போங்க. நெக்ஸ்ட் இது சேர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி கொஞ்சம் டவுன் போகணுமா, லெஃப்ட் வியூ. ஸோ இந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு அப்படியே டவுன் வந்துடுங்க. டன்னா, அவ்வளோதாங்க, நம்ம டைனிங் டேபிள் ரெடி. ஐ திங்க் உங்களுக்கு எல்லாருக்குமே இது எப்படி போடுறது அப்படின்னு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்ச் திஸ் செஷன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ப்ரெஸ் தி பெல் ஐக்கான் டு கெட் தி அப்டேட்டட் நோட்டிஃபிகேஷன்ஸ்.